வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் லக்கி ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டீசலியான ஒரு பிஆர்லாம் பார்க்க போகிறோம். அந்த பிஆரில் நம்ம பண்ணியிருக்க பர்ஃபார்மன்ஸ் தான் கடைசியில் நம்ம போய் அடிக்கிறதுக்கு நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நம்ம டீம்கோட கோஆப்ரேட் பண்ணி ப்ளே பண்ணுறோன்றதை இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு ஊசிக்கல், தரமான ஊசிக்கல். நாங்கள் அடித்தா ஊசிக்கல் மட்டும்தான் அடிப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கில்லு ஓடிப்போம் அப்படின்ற ஒரு மேட்ச்சு தான். ரொம்ப நேரமாக உட்காந்து லூட் அடிச்சுருக்கேன், ஏன்னே தெரில. அதுக்கப்புறம் லூட்டை மெஞ்சிட்டு இப்போ அட்டாக்கிங் போகிறோம். எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. தலை மேலே தலது மேலே அடிப்போம். எங்கே தான் போனானே தெரில. மேலேயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்த மாதிரி சரி கீழே வருவான், கீழே வரும்போது அடிச்சிடலாம். எட்டி பார்க்குறானே, ஊத்து பார்க்குறானே அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்தேன். சரி உள்ளே போய் சும்மா லான்ச்சர் விட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச்சர் எடுத்து விட்டா சரி வேணான்னு எடுத்துருவேன். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அப்புறமேட்டு பார்த்தா கீழே ஓடிட்டு இருந்தான். ட்ராக் விழுந்துருச்சு, சும்மா தூக்குனா ட்ராக் விழுந்துருச்சு. இதுதான் அந்த மேட்ச்சில். அப்புறமேட்டு கீழே இறங்கி ஓடணும். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் கதறினாங்க, என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ப்ரோ ஒரு ஸ்குவாடு வந்துடுச்சு ப்ரோ அப்படின்னு ஒரு கதறிட்டு இருந்தாங்க. சரி ப்ரோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் 3 பேர் இருக்கீங்கல்ல, வைப் பண்ணுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது கூக்கு ப்ரோ நான் கைட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தராக டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, முதல் பிளேயர் ஜாக்கு, 2வது பிளேயர் டிபி பவராஸ், அவர் பேர் பவர் ஹவுஸ். அப்புறமேட்டு நம்ம இருக்கோம், நம்ம தான் 3rd பிளேயர். 4th பிளேயர் பார்த்தோம்னா சன் கோக்கு இருக்காரு. சரின்னு நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் தானே, அதனால் ஸ்குவாடை வைப் பண்ணணும் வைப் பண்ண பார்த்தேன். நல்லா பிரித்தான ஸ்குவாடு. சரி பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொருத்தன் இறங்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி என்ன தான் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருந்தோம். சரின்னு பேக் அடிக்கும் போது நல்லா ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. பேக்கில் ஒரு ட்ராலை போட்டு, ஒரு ஸ்பின்னை போட்டு, 2 ஹீலை போட்டு, அப்புறமேட்டு ஒரு ட்ராலை போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெஸ்டர் 2 அப்டேட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே எடுத்துட்டு ப்ரோ உனக்கு அடிக்க தெரியாது ப்ரோ, உனக்கு 1v4 பண்ண முடியாது ப்ரோ, நீ போய் ரிவ்யூ பண்ண ப்ரோ அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கீழே போனோம். என்னை பார்த்தோன்னையும் அழகில் ஓடி வந்துட்டு கொஞ்சம் ஜோனில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோனில் லவ் பண்ணவங்கள என்ன பண்ணுவான்னு பார்த்துட்டு இருந்தா அந்த அக்காவை கில்ல முடிக்க பார்த்தேன். அதுக்கப்புறம் மண்டையில் வாழ்த்தடா வாங்கிட்டு நம்ம போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகமாகவே பிடிச்சாச்சு. நம்ம போய் ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ள நம்மளை பார்க்குற எல்லாருமே லைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 லைக் 3 லைக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நமக்குள்ளே ஒரு ப்ரோ பிளேயர் தூங்கிட்டு இருக்கான், அவனை எவனை தட்டி இழுப்பாதீங்கடான்னு. அப்புறமேட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓடுறோம். சரின்னு ஓடிட்டு கார் எடுத்துட்டு நேராக பீச் சைடுக்கு, பீக்கு பக்கத்தில் இருக்க ஒத்த வீட்டுக்கு வண்டியை விடுவோம். முதல்ல லூட்டு தான் முக்கியம். ஏன்னா நமக்கு லூட் இல்லாமல் இந்த ஜென்மமே போகாது, இந்த மேட்சே போகாது அப்படின்னு சொல்லி லூட் எடுத்து காரை எவ்வளோ அடிக்கிறான். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஊசி போக முடியல. அதுக்கப்புறம் அங்கே லான்ச்சரு முடியல. உள்ளே போய் சேஃபாக மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். சரின்னு சொல்லி அங்கே 2 குளோவல் சரி ஊசிக்கில் அடிச்சிடுவோன்ட்டு உள்ளே போனால் அவன் டவுனில் இருந்தான். டேமேஜ் கொடுத்து ஊசிக்கில் அடிச்சிட்டோம். ஒரு ஒரே ஒரு டேமேஜில் ஊசிக்கில் அடித்த பெருமை நமக்கு தான் வரும். அதுக்கப்புறம் மான்ஸ்டரை தூக்கி போட்டு போய் ஓரமான என்ன ஒரு செகண்டு அவனுங்க கிராஸ் பயிர் போயிட்டு போது எவனோ ஒருத்தன் காரில் வந்துட்டு போகிறான். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் ட்ரக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க இன்னும் ஒரு 1200 காயின் இருக்கு, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ரிவே பண்ண போனேன். ரிவே பண்ண போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக மான்ஸ்டர் ட்ரக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது மான்ஸ்டர் ட்ரக்கு 600 160 போகணும். மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்பீடு மட்டும்தான் 160. ஆனால் நமக்கு பார்த்தா அது ஸ்லோவாக பண்ண மாதிரி தான் தெரியுது, ஏன்னே தெரியல. அதுக்கப்புறம்
கரெக்டாக போயிட்டு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியல, சாரி கமெண்டில் பட்டு போயிருக்கேன். அப்புறமேட்டு இறங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு போயிட்டு 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணேன், சும்மா 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணேன். அதனால் சன்கோக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு பேக்கப் கொடுக்கலாம் கீழே இறங்கி அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வண்டியை திருப்பிட்டு போனேன். போய் பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்க 2 பேர்த்துல ஜாக் ப்ரோ வந்து கீழே இறங்கிட்டாரு. பவர் ஹவுஸ் ப்ரோ மட்டும்தான் மேலே இருந்தார். பவர் ஹவுஸ் ப்ரோ தான் மேலே இருக்காரு, ஜாக் ப்ரோ தான் கீழே இருக்காரா? சரி சரி இது ஒன்று தப்பு நடந்து போச்சு. ஜாக் ப்ரோ மேலே இருக்காரு, பவர் ஹவுஸ் ப்ரோ கீழே இருக்காரு. அடிக்க ஆரம்பித்தார், அடிக்க ஆரம்பித்தார். பவர் ஹவுஸ் ப்ரோ நான் 5 கில்ல இருக்கேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் கில் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அந்த சுற்றி கிராஸ் போயிரு. சரி மேலே இருக்க ஜாக்கு ப்ரோ எப்படி எலிமினேட் ஆனான்னு தெரில, எவனை கில் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்த கில் எடுத்துட்டான், ப்ரைமுன்ற ஒருத்த கில் எடுத்துட்டான். சரி நீங்கள் வந்து பேக்கப் கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்கும்போது மேலே ஒருத்த மொத்த மாடியில் இருக்கான், அதை கூட கவனிக்காமல் நமக்கு லூத்தை தான் முக்கியம், லூத்தை கொலிக்கிட்டு இருக்கேன். இங்கே எவன் வரான்னு சுற்றி கிராஸ் பயிர் நடந்துட்டு இருக்கு. நம்ம போனோம்னா நம்ம தலையை ஊற்றிடுவானுங்கன்ற ஒரு பயத்திலேயே சுற்றி ஓடிட்டுருக்கேன். இங்கே ஒருத்தர் க்ளோல் போட்டு பாருங்க, அதனால் ஃபுல் டேமேஜாக இருக்குன்னு சொல்லி அடித்தா அவனுக்கு முக்காசு டேமேஜ் தான் கொடுத்துருக்கானுங்க. டேமேஜ் ஃபுல்லாகல. அதுக்கப்புறம் போட்டு அழுத்ததுக்கப்புறம் 2 டவுன் வச்சேன். வேறாண்டு ஒருத்தன் நம்மக்கிலேயே ஊசிக்கில் அடிச்சிட்டான். பூச்சி 6 கில் என்ன வந்திருக்கோம், 1 கிலோ ஊசிக்கில். நமக்கு இந்த மாதிரி ஊசிக்கில் அடித்தா மட்டும்தான் கோவம் அதிகமாக வரும். சரின்னு டீம்மேட் தான் இருக்காப்புல இல்லை, அவனே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. டீம்மேட் தான் இருக்காப்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரஷ் பண்ணி பொழக்கலான்னு போனேன். M4 அவனை கையில் எடுத்துட்டு மேலே பார்த்தா எவனுமே இல்லை. சரின்னு கீழே போய் அடிக்கலான்னு பார்த்தா இங்கேயும் ரைட்டில் ஒரு ஃபுட் கேட்குது. சரின்னு பார்த்தா நேரத்தில் MP5 எடுத்து மண்டா மேலே அடித்தேன். பின்னாடி இருந்து அடித்தேன். M2 போட்டுவிட்டு டவுன் ஆகி ரிவே ஆனேன். அப்பயும் என்ன பண்ண தப்பு, அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தேன்னா கவர் ஆகிருப்பேன். ஓப்பனில் ஒன்றதுனால நல்லா ஸ்பேஸ் கிடச்சி அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் தரமான மொமெண்ட்டு 14 அறைவு இருக்குது. பவர் ஆஸ்பிரோ மட்டும்தான் இருக்கார். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருத்தர் ரிவ்யூ பண்ண முடியுமான்னு பார்த்தா இல்லை, யாரும் எந்த இருக்குது, என்னால் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னாரு. சரின்னு போய் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே போனோடனே இங்கே ஒரு பிளேயர் இருந்தான். கோலையில் ஒருத்தர் வந்தோடனே செம்ம டவுன் வச்சுட்டு கீழே கிளியர் பண்ணுறதுக்குள்ள அவன் ஊசிக்கு ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஒரு கீழே கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து ஒருத்தர் வந்து தலையிலேயே வாங்குவான். அம்மா வீட்டை பாருங்க தலையில் தலை மேலே எலிமினேட்டு. பின்னாடியே ஒரு இப்போ புதுசாக வந்த தன்னை வச்சு டக்குன்னு அடிச்சுட்டு இருப்பான். என்னடா பண்ணுறதுன்னு சரி 9 டாப் 10 வந்துட்டோம், பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி வெளியே வந்து க்ளோவல் போட்டால் அவன் அங்கேருந்து அடிப்பான். அப்புறமேட்டு அவனை ஒருத்தன் கில் அடிச்சிருவான். சரி ப்ரோ பொறுமையாக ப்ளே பண்ணலாம் ப்ரோ, இது 7 அளவு தான் ப்ரோ இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் ரஷ் பண்ணி ப்ளே பண்ணுங்க, ஜெயிச்சா பாய் அடித்தா பார்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம், இந்த மேட்ச் போதும், எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஆகும். 6 கில்லு, நான் 5 கிலோ அடிச்சிருக்கேன், நீங்கள் 4 கிலோ அடிச்சிருக்கீங்க, விக்கி ப்ரோ எல்லாமே கில்லு நல்லா தான் ப்ளே பண்ணியிருப்போம், அதனால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். உடனே போய் சரி ப்ரோ நாங்கள் போய் அட்டாக்கிங் ஆடுறோன்ட்டு போனார். அதுக்குள்ளே ஒரு அளவு குறைஞ்சிச்சு, 6 அளவு தான் இருக்குது. M14 ட்ரிபிள்ஸ் போட கிடச்சிது. சரி இன்னும் போனால் 5 அளவு, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா அவனுங்களே செத்துருவானுங்க ப்ரோ, நீங்கள் போகாதீங்க ப்ரோண்ட. ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் கில் அடிக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரோன்னு போனார். போன இடத்துல சரின்னு சொல்லி பார்த்தா வெஸ்ட் அப்டேட்டு போட்டுட்டு இருந்தார். உள்ளே ஒருத்தர் இருப்பான், எந்த இடத்துல வருவானே தெரியல, பூசிங்க நேராக வரும். 2 பேர்த்துக்கும் சரி டேமேஜ் விட்டுருந்தாங்க, அழுத்தியை கொண்டு இருப்பான் பேக்கில். அதுக்கப்புறம் என்ன ஒரு க்ளோவல் போட்டு தப்பிச்சு ஓடி இதெல்லாம் பண்ணி அப்புறமேட்டு ஒருத்தர் டவுனு லேண்ட்மைன் வச்சதில் ஒரு டவுனு ஓட லேண்ட்மைன் வச்சுட்டு போனார் செம்ம. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் டவுனை முடிச்சுட்டு இன்னொருத்த டவுனை தேடினார். இந்த முறையில் இருந்தது சரின்னு முடிச்சு விட்டாரு. முடிச்சு விட்டு இன்னும் ஒருத்தன் இருக்கான்,
ஒருத்தனும் ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்க. திடீர்னு இவருக்கு வேற பிளட்டு கம்மியாக இருக்குது. சரின்னு சொல்லி இப்போ பிளட்டு சுற்றி இருக்கும்போது அவன் இந்த பக்கம் வரான் ப்ரோ. ஃபிட் சவுண்டு கேட்குறோன்னு இந்த பக்கம் ஒரு க்ளோவில் போட்டு இப்போ இந்த இடத்துல முடிச்சு விட்டுருவார். இந்த இடத்துல போயா தம்பி தம்பிட்ட நெஞ்சில் போகுது. ஏன்னா நம்ம அடித்ததுலேயே ஒரே ஒரு போயா தான், அது இந்த போயா தான். செம்ம போயாவை அடிக்க போகிறோம். ப்ரோ 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 மெடிக்கெட் சுற்றிட்டு ஆடுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் மெடிக்கெட் சுற்றிட்டு மேலே அவன் பண்ணது என்னன்னா லாங் ரேஞ்சு ஏற ஆரம்பிச்சிட்டான். நம்மால் நம்ம குடியில் வச்சு முதல் பாடி ஷாட்டு நல்லா எட்டு தரமான எட்டு. அவ்வளோதான், நம்ம போய் அடிச்சிட்டோம். நமக்கு இன்னைக்கு பிஆரில் புதுசாக ரசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.